வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் புது சிலபஸ் ஏற்றவாதி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது 3வது நாள் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறையா விஷயங்கள் வந்துச்சு. அதில் 2 விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிந்துவில் இங்கிலீஷ் ஹிண்டில் எடிட்டோரியலில் வந்துச்சு. என்ன அப்படின்னா சாரி அந்த ஒப்பீனியன் பேஜில் வந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சாப் ஹரியானா பேஸ்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் சிறந்து விளங்குது. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு பிளாக் லெவலுக்கும் சாக்ஷம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அடிப்படையில் இருந்துச்சு. ஸோ அதே அடிப்படையில் என்னென்னா இந்த மற்ற ஸ்டேட்ஸும் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது என்ன ஒரு போட்டி கூட்டாண்மை அந்த அடிப்படையில் இருந்தாங்கன்னா டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறது. சரியா? இதில் 2 விஷயம். ஸோ அப்போ என்னன்னா இப்போ இதை ஒரு பேஸாக வச்சு நம்ம சிலபஸோட எப்படி சிங்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் அப்படிங்கிறது குரூப் 1 மீன்ஸில் 2 டாப்பிக்கில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்று எக்கனாமி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற தலைப்புகளை கொண்டு வரலாம். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் அப்படிங்கிறது கீழே காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ இந்த 2ம் அப்படிங்கிறது சமகாலத்தில் ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நிதி ஆயோக், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இதெல்லாம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்ட்டுக்கும் காம்படிட்டிவ் ஃபெடரலிஸ்ட்டுக்கும் என்ன திரும்ப சொல்லப்படக்கூடியது. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் இண்டெக்ஸஸ், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாற்றத்தை விரும்பும் மாவட்டங்கள் இல்லை முன்னேற துடிக்கும் மாவட்டங்கள். ஸோ இந்த அடிப்படையில் என்ன அப்படின்னா இதை நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரியா? முதல் விஷயம். ஓகே. ஸோ ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரலாகவே ஒரு மத்திய அரசும் ஒரு மாநில அரசும் தங்களுடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொள்றதா என்ன அப்படின்னா ஃபெடரலிசம் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இல்லை ஒரு குவாசி ஃபெடரலிசம் அப்படிங்கிற மாதிரியான நம்ம சொல்லலாம். ஓகே. இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது எப்படி செயலாற்றுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டியூஷன். சரியா? ஸோ கான்ஸ்டியூஷன் மீன்ஸ் என்னென்ன அடிப்படையில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அமைப்புக்கும் ஸ்டேட்டுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஃபெடரலிஸ்ட்ல ஸ்டேட்டும் யூனியனும் என்ன அதற்காக வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள்ல, அதாவது 7th ஷெட்யூல் படி பார்த்தீங்க அப்படின்னா த டிவிஷன் ஆஃப் பவர் எதில் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், இந்த அடிப்படையில் செயல்படுறது என்ன அப்படின்னா இது ஃபெடரேஷன். ஓகே. ஸோ அப்போ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன? கூட்டுறவு கூட்டாண்மை அப்படிங்கிறது. ஸோ இந்த கூட்டுறவு கூட்டாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூனியனும் உண்டு, ஸ்டேட்டும் உண்டு, அப்புறம் என்ன லோக்கல் பாடிஸ், இந்த 3 உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவருடைய பொறுப்புகளுக்கு உட்பட்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஏதோ ஒரு வகையில் செயல்படக்கூடியது இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தவரை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறதுக்கு எதெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்னா முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 252 அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 252 சப்செக்ஷன் 1 படி என்ன அப்படின்னா அரசியலமைப்பு விதி 252 1 படி என்னன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஸ்டேட் சப்ஜெக்ட்ல ஒரு சட்டம் இயற்ற சொல்லி பாராளுமன்றத்தை கேட்டுக்கிட்டா பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம். அப்ப என்ன அப்படின்னா இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கோஆபரேட்டிவா யூனியனும் ஸ்டேட்டும் லோக்கல் அமைப்புலாம் இருந்து செயல்படும் அப்படிங்கிற சொல்லுது. அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் ஷேரிங் இல்ல ரெவென்யூ ஷேரிங் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா என்ன நமக்கு பல்வேறு யூனியன் அண்ட் ஸ்டேட் இருந்தா கூட யூனியன் கவர்மெண்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணா கூட மத்திய அரசு வரி வசூலிச்சா கூட என்ன அது முழுமையாக வைத்துக் கொள்ள இயலாது. அது என்ன மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தத்தம் அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படுது. இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 312 சிவில் சர்வீஸ் அகில இந்திய குடிமைப் பணிகள் இல்ல சிவில் சர்வீஸ் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டேட் வேணும்னா ஸ்டேட்டுக்கான சர்வீசஸை என்ன உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் நினைச்சு அப்படின்னா யூனியனுக்கான தனி ஆஃபீஸர்ஸை சர்வீசஸை உருவாக்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா எஸ்எஸ்சியில் போறதெல்லாம் என்ன அதெல்லாம் சென்ட்ரல் சர்வீசஸ் அப்படிங்கிறது. இப்போ ஸ்டேட் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் ஸ்டேட் சர்வீஸ். ஓகே. இப்போ ஒரே நேரத்தில் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் சர்வீசஸ் ஒரே சர்வீஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஆல் இந்தியா சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மத்திய அரசால பணியில் அமர்த்தப்பட்டு என்ன இவங்க ஒரே இதில் செயல்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 282 படி என்னன்னா இந்த கிராண்ட்ஸ் இன் எய்ட், இந்த டாக்ஸ் ஷேரிங் மட்டும் இல்லாமல் வேற வழிகளில் என்ன அப்படின்னா மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நிதியை பகிர்ந்தளிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம்.
தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 263 படி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், ஒரு பொது நலனுக்காக அப்பப்போ உருவாக்கப்படணும், இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ரிலேஷன் வந்து சிறப்பாக அமைய அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிங் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து என்ன டேக்ஸ் ஷேரிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரே விதமான மார்க்கெட், மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுறது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் செப்பரேட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் தனியா கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ரெண்டு பேர் சேர்ந்து கலெக்ட் பண்றாங்க. சோ இது என்ன இட் இஸ் an example of cooperative federalism அப்படிங்கிறது. சோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து முன்மொழியப்பட்டது. ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷனை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக நிதி ஆயோக். ஸோ முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹேவ் நோ ரோல்ஸ் இன் பிளானிங். அதாவது வந்து ஒரு மாநில அரசு வந்து இந்தியாவினுடைய திட்டமிடுதலில் எந்த விதமான ஒரு பங்களிப்புமே செய்யாது. ஆனால் இப்போ நிதி ஆயோக்கில் வந்து என்ன இந்த கவர்னிங் கவுன்சில் ஆளுகை குழுவில் வந்து மாநில முதல்வர்களும் இருக்கிறதுனால என்ன மாநிலமும் மத்திய அரசும் யூனியன் சென்ட்ரல் ஸ்டேட் இணைந்து செயல்படுது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கறத விஷயம் சொல்றோம். சரியா? சோ காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு, அது நம்ம கடைசி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இஷ்யூஸ் இன் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், இந்த கூட்டுறவு கூட்டாண்மையில் உள்ள சிக்கல்கள், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், இந்த மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது எப்போதும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஒரு எழுதலாம். சரியா? ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1990களுக்கு அப்புறம் இல்லை 1980களுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து அதனுடைய அதிகாரத்தை அதனுடைய ஆதிக்கத்தை இழக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பல்வேறு மாநிலங்களில் மாநில கட்சிகள் பிற அமைப்புகள் வந்து என்ன பதவியில் ஸோ சென்ட்ரல் ஒரு கவர்மெண்ட் ஒரு கட்சி இருக்கும், ஸ்டேட்ல ஒரு கட்சி இருக்கும். சோ இதனால என்னன்னா ரெண்டும் ஒரு ஒருங்கிணைந்த கருத்துக்களால மோதல். சோ அப்ப என்ன இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்கு ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் ஆட்டோனமி. மாநிலங்கள் வந்து தன்னாட்சி அதிகாரத்துக்காக போராடுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே என்ன சுயாட்சி மாநில சுயாட்சிக்காக நாங்க என்ன இப்பவும் இந்த 2019 லோக்சபா எலெக்ஷன்ல கூட என்ன அதை சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம குறிப்பா பாத்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ், சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த எதுக்கு அப்புறம் அப்படின்னா வந்து இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல இந்த பாப்புலேஷன் பேஸ்டா ரெவென்யூ ஷேர் பண்றதுல இஷ்யூ வந்துச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இல்ல மாநிலங்களுக்கு வந்து எல்லா விதங்கள்ல என்ன குறிப்பா அதிக அளவிலான ஒரு இது வேணும் அப்படிங்கிறது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் என்ன ரெண்டு கட்சியும் சொல்லியிருக்கு பாருங்க, ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து we will bring எஜுகேஷன் இன்டு ஸ்டேட் லிஸ்ட். ஏன்னா இப்போ கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து அட்டானமிக் வந்து அதிகமாக வந்து கோர்றது அப்படிங்கிறது ஒன்று. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அப்படின்னா வந்து இந்த ரோல் ஆஃப் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் ரோல். ஸோ நீங்க ரோல் ஆஃப் ஆளுநருடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆளுநர் அப்படிங்கக்கூடிய இட்ஸ் நாட் எலெக்டட் ஹெட், இல்ல த எலெக்டட் ஆஃபீஸ். அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அலுவலகம் அப்படிங்கிறது அல்ல. ஆனா அவர் வந்து மத்திய அரசால் நியமிக்கப்படக்கூடியவர். ஸோ அப்போ என்னன்னா மத்தியில் வந்து ஒரு அரசாங்கம் இருக்கும்போது எந்த அரசாங்கம் வந்து ஆளுநரை நியமிக்குதோ குறிப்பா இந்த ஆளுநராக நியமிக்கப்படக்கூடியவங்க எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ், ரிட்டையர்ட் சிவில் சர்வெண்ட் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா வந்து மத்திய அரசு வந்து என்ன ஒரு மாநில அரசும் வந்து ஒரு ஒற்றுமை போக்கு நிலவாத பட்சத்தில் ஆளுநர்களை வச்சு என்ன சில விஷயங்களை பண்றாங்க. இதுவும் வந்து இந்தியாவில் உள்ள கூட்டுறவு கூட்டாண்மைக்கு ஒரு சிக்கலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பாருங்க கர்நாடகாவில் என்ன மெஜாரிட்டி இருந்தும் ஆட்சி அமைக்க வந்து யார அழைக்கல. ஸோ கேஸ் போனாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அந்த விஷயங்கள் அப்படிங்கிற தொடர்ச்சியாக செய்தி வருது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 360 படி ஆர்டிகல் 356 இந்த பிரசிடென்ட் ரூல் இது பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது என்ன இன்னொரு கட்சியோட ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சியில் வந்து அந்த ஆட்சியை வந்து கலைக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியை கலைச்சிருப்பாங்க, எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து என்னன்னா இந்த கூட்டுறவு கூட்டாட்சியில் வந்து ஒரு விஷயமா ஒரு சிக்கலாக வந்து பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், புதிய மாநிலங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து என்ன சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூர்க்கா தனி மாநிலம் கேட்குறாங்க, தெலுங்கானா தனி மாநிலம் கேட்டு நீண்ட கால போராட்டம் நடந்துச்சு, மகாராஷ்டிராவில் ஒரு பின்னொரு தனி மாநிலம் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரியான போராட்டங்கள் வந்து நடைபெறுது. அப்போ என்ன இதுவும் வந்து கூட்டுறவு கூட்டாண்மைக்கு ஒரு சிக்கல் இஷ்யூஸாக இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட். சரியா? ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குறிப்பா மாநிலங்களுக்கு இடையே அந்த வளங்களை பகிர்ந்து கொள்றது. அந்த வளங்கள்லயே குறிப்பா பார்த்தீங்கன்னா ரிவர் வாட்டர் இருக்கு இல்லையா, இதுல உள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் உள்ள அந்த இஷ்யூஸ் இன் த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ இதை கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா சிலபஸோட அப்டேட் பண்ணுங்க. ஸோ என்ன நீங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எல்லா கேள்வியும் கேட்டாங்க மெயின்ஸ்ல. ஸோ அப்போ எப்படி கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம், த இந்தியா இஸ் எ குவாசி ஃபெடரல்
சிஸ்டம் இந்தியாவில் வந்து என்ன ஒரு அரைகுறை கூட்டாட்சியானது பின்பற்றப்படுகிறது, எக்ஸ்பிளைன் விளக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு எழுதலாம். ஸோ இந்த காரணத்துக்காக என்ன இந்த விதமான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, இந்தியா அப்படிங்கிறது கூட்டாண்மையா சொல்லுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன, இது வந்து கூட்டாண்மை இல்லை, ஒன்றியத்தில் வந்து அதிகமான அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பேச வச்சு உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் நீங்க அனாலிட்டிக்கலாக அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மாநிலங்களிடையே வந்து என்ன ஒரு போட்டியை ஊக்குவிப்பது. ஸோ போட்டியை ஊக்குவிப்பது என்னன்னா பல்வேறு துறைகளில், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நேஷனல் டெவலப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க, அக்ரிகல்ச்சர் இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் வெளியிடும் போது மாநிலங்களுக்கிடையே என்ன ஒரு போட்டி வரும். அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த மாதிரி இண்டெக்ஸ் வெளியிடும் போது இல்லை ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாநில அரசும் போட்டி போடும்போது என்ன சிறப்பாக செயல்படுவாங்க, அவங்களுடைய கவர்னன்ஸ் மேம்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது, ஒரு போட்டி கூட்டுறவு அப்படிங்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சொல்லிக்கலாம். அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய நிறையா இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்மருடைய இன்கம் வந்து செயல்படுத்துவதில் எப்படி, அப்புறம் டபுளிங் ஆஃப் ஃபார்மர் இன்கம், நிதி ஆயோக்கோட ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் எதில் இந்த லைனில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வரும். ஈவன் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வேல காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கறத பத்தியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்ததுனால நம்ம இதை வந்து பார்த்துருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸாக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் படிச்ச மாதிரி ஆச்சு. இப்போ என்ன நீங்கள் பொலிட்டி சப்ஜெக்ட்டும் படிச்ச மாதிரி ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து தினமணியில் இன்னொரு விஷயம் வந்துச்சு என்ன அப்படின்னா வந்து அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் என்ன அப்படின்னா வந்து கடல் நீர்ல இருந்து என்ன ஸோ தே இன்வென்டட் எலக்ட்ரிசிட்டி, சரியா. ஸோ ஏதோ கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எனர்ஜி அப்படிங்கிறது கீழே கொண்டு வந்துடலாம், சரியா. ஸோ இது நமக்கு வந்து ஒரு பிலிம்ஸ் லெவலில் எந்த விஞ்ஞானிகள் வந்து கடல் நீர்ல இருந்து மின்சாரம் தயாரித்தாங்க இல்லை பெட்ரோல் தயாரித்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எனர்ஜின்னு இருக்கு, சரியா. எனர்ஜி கீழே கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல், ரினியூவபிள், நான் ரினியூவபிள், மரபுசாரா, புதுப்பிக்கத்தக்க, புதுப்பிக்க இயலா ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிறதுல வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு கடல் நீர் அப்படிங்கிறது என்ன, சரியா. சரி, கடல் நீரை விட்டுருங்க. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன? ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான தனிமம். இது எப்போதும் வந்து தனி இண்டிவிஜுவலாக காணப்படாது, ஏதோ ஒரு தனிமத்தோட சேர்ந்துதான் காணப்படும். H2O என்ன, நீர், சரியா. அது சாதாரண தண்ணீர்ல இருந்து நம்ம மின்சாரம் எடுத்தாலும் ஒன்று தான், கடல் நீர்ல இருந்து மின்சாரத்தை எடுத்தாலும் ஒன்று தான். H2O. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடல் நீர்ல இருந்து மின்சாரத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி எடுத்திருக்காங்க, எலக்ட்ரோலிசிஸ், மின்னால் பகுத்தல் மூலமா என்ன ஹைட்ரஜனை ஆக்சிஜன் தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன ஒரு எரிபொருளாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது ஏன் முக்கியத்துவம் பெறுது, எனர்ஜியில் ஒரு கேள்வி கேட்கலாம், சரியா. ஹைட்ரஜன் இஸ் த அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஃபோசில் ஃபியூல்ஸ். இந்த புதைபடிவ எரிபொருட்களுக்கு மாற்றாக நம்ம ஹைட்ரஜன் எரிபொருட்களை பயன்படுத்தலாமா, இல்ல the hydrogen is a future of energy, எதிர்கால எரிபொருள் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாமா. ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஃபோசில் ஃபியூல்ஸ்னா என்ன, பெட்ரோல், கோல், இதெல்லாம் ஃபோசில் ஃபியூல்ஸ், ஒரு புதைபடிவ எரிபொருட்கள். இதனுடைய வளங்கள் அப்படிங்கிறது லிமிடெட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தீர்ந்து கொள்ளப்படும். விண்டோ அப்படிதான், குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் கிடைக்கும். பட் இந்தியாவில் வந்து ஒரு அப்டண்டன்ஸ், அதிகமான அளவு கிடைக்கக்கூடிய வளம் அப்படிங்கிறது இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது. ஹைட்ரஜன் உங்களுக்கு நீரோடு சேர்ந்துருக்கு. இந்தியாவில் சாரி எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 70% மேல வாட்டர் இருக்கு. பட் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜிக்கு. ஸோ என்ன அது வந்து ஒரு தீங்கு விளைவிக்காத எனர்ஜி. பட் இங்க ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து we don't know how to என்ன சொல்றதுன்னா எப்படி வந்து ஹைட்ரஜன்ல இருந்து நீரை பகிர்ந்தளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு, சரியா. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்ம வந்து எனர்ஜியோட டாபிக்கோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ராலிசிஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரஜன் இஸ் அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியா இஸ் குவாசி ஃபெடரல், இந்தியா அப்படிங்கிற அரைகுறை கூட்டாட்சி. இதெல்லாம் ஒரு கேள்வியாவே வந்து நீங்க வந்து என்ன ஆன்சர் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க முடிஞ்சா குவாசி ஃபெடரலிசம், இந்தியா இஸ் குவாசி ஃபெடரல் ஸ்டேட், இந்தியா வந்து ஒரு அரைகுறை கூட்டாட்சி நாடு, எக்ஸ்பிளைன். இந்த கேள்விக்கு வந்து ஒரு 15 மார்க் கேள்வியா எழுதி எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி சொல்லுவேன், சரியா. ஸோ இதான் விஷயம். இந்த மாதிரி டெய்லி போடுறத பத்தின ஃபீட்பேக் சொல்லுங்க, சரிங்களா. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் வரக்கூடிய வீடியோஸ்ல என்ன அதை ரெக்டிஃபை பண்ணிடுவோம். தேங்க்யூ.